Chennai as the capital of Tamil Nadu state, the fourth largest city in India metropolis with a population about 7 million. ஸ்பீக்கர் You see a lot இவர் of தான் கைடு deviation on the இந்த road பஸ்ஸுக்கு. towards the area called Pudupettai and towards Egmore area. புதுப்பேட்டை. It's a very old building of the British period, Madras High Court. ஸ்கொயர். ஸோ எனக்கு வந்து இந்த பஸ் ரைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேனரோமிக் வியூவில் பார்க்குறதும் நல்லாயிருக்கு. அப்புறம் எனக்கு தெரியாத நிறைய விஷயம் இன்னைக்கு தெரியுது. எவ்வளோ நாள் இதில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும். ஸோ பாரிஸ்லேயும் பார்த்தோம்னா அந்த டேர்னிங்க்கு அப்புறமா நம்ம வந்திருக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்தது அந்த பாரிஸ் கார்னர், அதுதான் பார்த்தது. இந்த அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாண்ட் இதுதான் பார்க்கறது. எல்லாமே எனக்கு ஒரே புதுசாக இருக்குது. பேனரோமிக் வியூவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து மார்னிங் இது போட்டது வந்து வெளியில் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். பட் ஏசி பஸ்ஸுன்றதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் எந்த இதுக்கு வேணால் ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து நம்ம சென்னையில் வந்து டபுள் டக்கர் பஸ்ஸில் போக போகிறோங்க. எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இப்போ தான் போக போகிறேன். ஸோ இது வந்து எப்படி புக் பண்ணணும், என்ன டைமிங்ஸு, இதுக்கு வந்து எவ்வளோ ஃபேரு, எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. சேனலில் வந்து நிறைய சென்னை ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். டிடிடிசி ஆஃபீஸ் தமிழ்நாடு டூரிசம், அது உள்ளே பார்க்கிங் இருக்குது. பட் லிமிட்டட் பார்க்கிங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சென்னை டிடிடிசி ஆஃபீஸ் இருக்குல்ல, தமிழ்நாடு டூரிசம் ஆஃபீஸ். அங்கேருந்து தான் வந்து கிளம்புது. நிறைய டைமிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து தமிழ்நாடு டூரிசம் ஆப் இருக்குது. ஸோ டிடிடிசி அது உள்ளே போயிட்டு நம்ம டபுள் டக்கர் பஸ்ஸுன்னு கொடுத்தோம்னா வந்து நான் லாகின் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து எந்த டேட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு டைமிங்ஸும் இருக்கும், எது வேணுமோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு மார்ச் 15 சண்டேக்கு போட்டுருந்தோம். நான் வந்து ஆக்சுவலாக February 16 போட்டுருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த சண்டே டேட்க்கு கிடைச்சது. ஸோ வீக் டேஸில் டியூஸ்டே அண்டு தேர்ஸ்டேஸில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இதுக்கு மேலே லீவு தானே, நீங்கள் அதனால் அதெல்லாம் கூட புக் பண்ணிக்கலாம். பட் ப்ரையராக புக் ஆகிட்டு இருக்கோம். ஸோ சண்டேன்றதுனால எனக்கு வந்து 1 month ஆச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்து டிடிடிசி ஆப்பில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து சண்டேஸில் மட்டும் கார் பார்க்கிங்க்கு வந்து அலவுட் சொல்லியிருக்காங்களாம். அதனால நாங்கள் காரை வந்து உள்ளே பார்க் பண்ணிட்டோம். ஸோ 7 o'clock பஸ்ஸு வந்துருச்சு. உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. டிக்கெட் ஃபேர் பார்த்தோம்னா வந்து அடல்ட்டுக்கு 200, கிட்ஸுக்கு வந்து பிலோ 8 years சம்திங் அந்த மாதிரி வந்து 150. என்னோட பையன் வந்து 11 years ஆச்சு. அவனுக்கு எல்லாமே வந்து 200 rupees தான். ஸோ உள்ளே போகலாம் வாங்க. சீட்ஸ் அலாட்மெண்ட்டும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்து புக் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி பார்த்தோம்னா மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக புக் ஆகிடுது. ஸோ உள்ளே போகலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஸ்டேர்ஸ் இருக்குது. கீழே காலியாக இருக்கு பாருங்கள். நம்ம அதனால பேக்லேருந்து போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரண்ட் சீட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக. இந்த ஆஃபீஸ் பார்த்தோம்னா வந்து இந்த ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குல்ல, அது இப்போ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கே, அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த டிடிடிசியில் நிறைய டூரிசம்லாம் வந்து பண்ணுறாங்க. ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி அதெல்லாமே ஒரு பர்சன் 7,000 அந்த மாதிரி ரேஞ்சஸில் அவங்களே வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய் ஸ்டே பண்ண வச்சு சுற்றி பார்க்க வச்சு எல்லாமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதில் பாருங்களேன், ஏதோ சர்தம் யாத்ரான்னு ஒன்று இருக்குது. பத்ரிநாத், கேதார்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி இதெல்லாம் போகணுன்னா நீங்கள் வந்து இந்த தமிழ்நாடு டூரிசம் ஆப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம். மேலே வந்து செகண்ட் சீட் வந்து கிடச்சிது. ஸோ இந்த சைடு இல்லை, அதனால் அங்கே பேக்கில் தான் ஒரு சீட் கிடச்சிது. இது வந்து அந்த என்ன சொல்கிறது,
நமக்கு வந்து வாய்ஸில் வந்து எந்தெந்த பிளேஸ்னு சொல்லுமே அந்த எக்யூப்மெண்ட்டாக என்னன்னு தெரியல. வந்து ஒரு சார்ஜர் போர்ட்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ மொபைல் அந்த மாதிரி வேணும்னா சார்ஜ் பண்ணிக்கலாம். கேமரா இருக்குது. நல்லாயிருக்கு பஸ், ஏசி பஸ் தான். நான் கூட வந்து காலையிலே போயிட்டு வந்துடலாம், இல்லைன்னா வெயிலாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஏசின்றதுனால எந்த டைம் வேணாலும் வரலாம், நல்லா தான் இருக்கும். 7 o'clockனா கொஞ்சம் நீங்கள் ஏர்லி மார்னிங்காக எழுந்து வீட்டிலேருந்து கிளம்பி வரணும். மோஸ்ட்லி வரவங்க எல்லாம் ஆட்டோ கேப் அந்த மாதிரி தான் வராங்க. நாங்கள் தான் கார் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டு இருக்கோம். ஸோ அவைலபிலிட்டி பொறுத்து உங்களுக்கு வந்து பார்க்கிங் கிடைக்கும். சார் டைம் வந்து 7:16 ஆகுது. பஸ்ஸு கிளம்பிருச்சு. யார் யார் வந்திருக்காங்க வரலன்னு செக் பண்ணி ஒரு 5-10 minutes வெயிட் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ மார்னிங்குன்றதுனால நல்ல சன்ரைஸோட பாருங்க, ஏதோ கலைவாணர் அரங்கம். எனக்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டபுள் டக்கர் பஸ் எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி மாடியிலேருந்து சென்னையை பார்க்க. சேப்பாக் ஸ்டேடியம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த டிடிடிசி ஆஃபீஸு. Chennai is the capital of Tamil Nadu state, the fourth largest city in India metropolis, with a population about 7 million. Area of the city Chennai is 174 square kilometers. As we say, Chennai is 366 years old. It is was in the year 1639 when this was under the hands of Vijayanagara Empire, King Krishna Deva Raya. A Sulliva fisherman called Chennappa Nayaklu. The ancestors of the East India Company, Francis Day and Andrew Cogan, who wanted to start a small factory over here, they acquired a small part of land from the Vijayanagara Empire, and the factory which was set up. The place is now named as the Fort St. George buildings, which now houses the Secretariat and the Legislative Assembly will be covering that place. At the time 366, where this place was called Madrasapattinam, a small fishing village. Passing through this Mount Road named after Saint Thomas, who was an apostle of Jesus Christ. Totally 12 apostles. Saint Thomas who came to Chennai in 52 AD, and he landed at a place called Saint Thomas Mount, named after him, which is on the way to airport. He came to teach people about Christianity. As he was stabbed to death in 72 AD on that mount, and his body is buried in a church called Saint Thomas Church, which is in Santam High Road, Cathedral Basilica. So this road is named after him as Saint Thomas Mount Road, also called as Annasali, named after late former Chief Minister of Tamil Nadu, C.N. Annadurai. Now coming on your left hand side, you see a tall building. This is LIC building. It was in those days that this was the tallest building in Chennai, 15-story building. 5,000 worshippers can accommodate this mosque, and dargah over here on the left hand side, Hazrat Sayyid Musa Qadri. There's also the area named as Mount Road Dargah area. See a bridge over here, as it says. மேல தான் அந்த இது வச்சிருக்காங்க ஸ்பீக்கர். இவர் தான் கைடு இந்த பஸ்ஸுக்கு. Area called Pudupettai and towards Egmore area. புதுப்பேட்டை. ஸோ நம்ம வந்து இதுக்கு ரீசெண்டாக வந்து அந்த விண்டேஜ் பஸ்லேயும் போயிருந்தோம். அதுவும் வந்து 2 hours ட்ராவல். அதுவும் சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பஸ்ஸில் வந்து நமக்கு டிரான்ஸ்லேட்டர்னு தனியாக கைடுன்னு தனியாக கிடையாது. இந்த மாதிரி வாய்ஸ் இதுதான் வந்து ரெக்கார்டட் இதுதான் வச்சுருந்தாங்க. Next to this 80 theatre, another old theatre right now functioning as Casino Theatre. கேசினோ தேட்டரா. இது எல்லாமே வந்து சென்னையோட ஒரு என்ன சொல்கிறது, சென்னையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்குது.
ஸோ அதில் வந்து விண்டேஜ் பஸ்ஸில் வந்து இது நமக்கு கைடு இருந்துச்சுல்ல, வாய்ஸ் கைடு, அது வந்து நமக்கு இங்கிலீஷ்லையும் சொல்லும் தமிழ்லையும் சொல்லும். இவர் வந்து இங்கிலீஷில் தான் சொல்கிறார். Also called as Ritchie Street. The Ritchie Street. Electronic items. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வேணால் இங்கே வாங்கிக்கலாம். ஸோ நான் சொன்னால ஓமந்தூரார் அரசு தோட்டம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு அந்த ஆப்போசிட் பில்டிங் தான். இங்கே வந்து மெட்ரோவில் வந்துட்டிங்கன்னா கூட இங்கே வந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாக்கபிள் ஒரு 700 meters இருக்கும்னு நினைக்கிறேன். On the right hand side, this was first constructed as to be inaugurated as the new secretariat during the former Chief Minister Tamil Nadu M. Karunanidhi's period. Later on, the then Chief Minister of Tamil Nadu J. Jayalalitha converted this into a multi-speciality hospital. Watch company. You can see it is 1849 building, and this left hand side is a newspaper. It was from 1868 to 1968, the Mail, and this on the left hand side is the Hindu paper office. On the Chintatri Petai. இதுதான் சிம்சன் ஆஃபீஸா? எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது. இந்த ஸ்டாப் பேர் சிம்சன் தெரியும். அப்போல்லாம் வந்து வேலூர்லேருந்து சென்னை வரும்போது சிம்சனில் தான் வந்து பஸ் இறங்கும். ஏன்னா பஸ் எல்லாம் பாரிஸ் போகல, சிம்சனில் இறங்கி தான் சித்தி வீட்டுக்கெல்லாம் போவோம். ஸோ கூவம் ரிவர் இது நல்லா இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டட் கைடு இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லும். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறது, சென்னையோட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து சொல்கிறாரு. ஒரு பிளேஸும் வரும்போது எல்லாமே வந்து நல்லா சொல்கிறாரு. கவர்னர்ஸ் பாடிகார்ட் ஏரியா. Metropolitan Development of Transport Corporation, formerly known as Pallavan House. And number of people. There is a temple over here called as Munishwara Temple, and we are named like Bodyguard Munishwara Temple. People purchasing a new vehicle, whether it is a 2-wheeler or a 4-wheeler, they come over here and they have a puja for the vehicle. It will be crowded. In 1850s, separated by the British. Central railway station is a station for trains moving towards the north, east and the west direction. And again on the left hand side you see a building over there, that is suburban railway station for train moving towards Perambur, Avadi, Tiruvallur and Arakonam. Something after the late former Prime Minister of India, Rajiv Gandhi, with an estimation cost of about 104 crores. It's a very old building of the British period, Madras High Court. பில்டிங் இருக்குல்ல, ஒயிட் பில்டிங், அதுதான் பாரிஸ் பில்டிங்கா. ஸோ இதுதான் பாரிஸ் கார்னர்னு சொல்கிறாங்க போல். ஸோ இது வந்து எனக்கு இந்த ரைடு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈவன் தோ வந்து நான் சென்னையில் இருந்தாலும், எனக்கு சென்னை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் எனக்கே வந்து சிலதெல்லாம் புதுசாக இருக்குது, நல்லா இருக்கு. As this road was known as Broadway in those days, now it's another road. And on the left hand side, the High Court building entrance and the Law College inside, and the as the East India Company had all these warehouses, which you see the old buildings on the left hand side, and you can see a church inside, that is St. Mary's Church, oldest Anglican church, built in the year 1680. The Chief Minister's office and also the Legislative Assembly inside, and you see a tall flag mast over here on the left side, supposed to be the tallest in the country, 52 meters in height.
Most of the government offices will be closed on Saturdays and Sundays. Now coming on your right hand side, you have two buildings over here. The one is the old Port Trust office and the new Port Trust office. After you take a right division, this line on the left hand side, you have the Madras High Court buildings we came by the road. The electric motive units referring to Tambaram, Chengalpet. And now on the left hand side you have an entrance, you have a gate. If suppose you're going by ship to Andaman. Formerly this was the only bridge that we are moving in 1860, and the right hand side another bridge named the same Napier Bridge is of 2000. Formerly it was only one way road, then after that the after 2000 years this is the second road on the right hand side. எஸ் இந்த நேப்பியர் பிரிட்ஜ் எல்லாமே நான் அந்த விண்டேஜ் பஸ்ல போறப்ப தான் அவ்வளோவா பார்த்தேன். பட் இதில் ரொம்ப நல்லா இருக்கு. இது போய் பீச்சில் கலக்கிறது இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லா இருக்கு. இதுதான் அண்ணா ஸ்கொயரா? இந்த பஸ்ஸஸ்லாம் நிறைய டைம் வந்திருக்கும், பட் இந்த சைட்லாம் நம்ம வர மாட்டோம்ல. அதான் அண்ணா ஸ்கொயர். ஸோ எனக்கு வந்து இந்த பஸ் ரைட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பேனரோமிக் வியூவில் பார்க்கறதும் நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு தெரியாத நிறைய விஷயம் இன்னைக்கு தெரியுது. எவ்வளோ நாள் இதில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும். ஸோ பாரிஸ்லயும் பார்த்தோம்னா அந்த டேர்னிங்க்கு அப்புறமா நம்ம வந்திருக்க மாட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்தது அந்த பாரிஸ் கார்னர், அதுதான் பார்த்தது. இந்த அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாண்ட் இதுதான் பார்க்கறது. எல்லாமே எனக்கு ஒரே புதுசா இருக்கு. On the left side, the first memorial will be for two. That is, one is C.N. Annadurai Memorial. After you enter inside, the first will be for C.N. Annadurai, former Chief Minister of Tamil Nadu, and backside of C.N. Annadurai is late former Chief Minister of Tamil Nadu, M. Karunanidhi. Both the memorials on the left hand side. The University of Madras opposite la. And backside of M.T. Ramachandran will be for late former Chief Minister of Tamil Nadu, Miss Jayalalitha. Kamarajar Salai. Kamarajar named after late former Chief Minister of Tamil Nadu, K. Kamaraj, who was known as the Kingmaker. This on the left hand side is the Marina Beach, second longest beach in the world. First being Rio de Janeiro in South America. It's a 14 kilometers long beach stretching from Anna Square Point up to Elliott's Beach in Besant Nagar. Inside you go towards an area called Tripoli Cane, also called as Thiruvallikeri area. On the left hand side you get a statue, Kannagi statue. Generation. Also called as Swami Vivekananda House. As Swami Vivekananda, after his World Hindu Religious Conference held in 1897 in Chicago, he came to this place and stayed in this house here for 9 days. Also named as Ice House and Swami Vivekananda House. That is the new lighthouse. லைட் ஹவுஸ் பக்கத்தில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து பிரேக் கொடுத்துருக்காங்க. நம்ம பீச்சில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். செம்மையாக இருக்குது இந்த பஸ்லேருந்து. Sunday fish market பாருங்களா, செம்மையா இருக்கு. And on the right side you see a number of quarters in the housing board, as during the tsunami period the waters of this
Bay of Bengal entered into this quarters area, residential. As different corners of Chennai, they come over either சண்டேஸில் வந்தால் நல்லா பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஒரு நல்ல ரீசனபிள் ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம். அவுட் சைட்லேயும் இருக்குது, அந்த சைடு தனியாக ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது. நல்லா மார்னிங் பீச் சீன் செம்மையாக இருக்குது பாருங்களேன். பீச்சு, ஹாட் சன்னு, ஃபிஷ்ஷு, க்ரௌடு செம்மையாக இருக்குல்ல. Got the newly constructed quarters area residential for the fishermen community. ஓகே, நம்மளோட டபுள் டக்கர் ரைடு வந்து முடிய போகுது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டைம் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours வித் அந்த குட்டி பிரேக்கோட. 7:20 அப்படி கிளம்புனாங்க. இப்போ 9:20 நீங்கள் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ கைடு வந்து ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கார். என்ன சொல்கிறது, எல்லாமே பார்க்குற எல்லாத்துலேயுமே வந்து இதுதான் சொல்லணும்னு இல்லை, இதுதான் ரிச் ஸ்ட்ரீட்டு, இதுதான் அந்த ஒமந்தூரார் ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கூட சொன்னார். எனக்கு வந்து நிறைய இன்றைக்கி நான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன சொல்கிறது, அந்த பாடிகாட் முனீஸ்வரர் கோவில் பற்றின டீட்டெயில்ஸ் நல்லா சொன்னார். அது பக்கத்தில் பல்லவன் ஹவுஸ், இன்றைக்கி தான் நான் இந்த வியூவில் பார்த்தேன் எவ்வளோ பஸ்ஸஸ் நிற்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அண்ணா சதுக்கம் தெரியும், அந்த ஸ்டாப் வந்து நிறைய பஸ்ஸஸ் பார்த்துருக்கேன். பூந்தமல்லியிலேருந்து 25Gலாம் என்ன வரும். பட் அந்த ஸ்டாப் எங்கே இருக்குது, அந்த பஸ் ஸ்டாண்டை இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். அதே மாதிரி ஃபோர்ஷோர் எஸ்டேட்டுன்னு தெரியும். ஸோ அந்த பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னு இந்த வியூவில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பேனோராமிக் வியூவில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து மார்னிங் இது போட்டது வந்து வெளியில் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். பட் ஏசி பஸ்ஸுன்றதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் எந்த இதுக்கு வேணால் வரலாம். இன்னும் என்ன கேட்டிங்கன்னா வந்து 3 o'clock இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா லஞ்ச் முடிச்சுட்டு வருவீங்க. ஸோ வந்தீங்கன்னா வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார்றது நல்ல வியூவாக இருக்குது, ஃப்ரண்ட்டு செகண்டில் வந்து நல்ல வியூவாக இருக்குது. ஸோ என்ன கேட்டால் நான் வந்து இன்னொரு டைம் வருவியான்னு கேட்டாலும் கண்டிப்பாக வருவேன். 6 o'clock ரைடு இருக்குது, அதில் வந்து சென்னை வந்து ஒரு லைட்ஸோடு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா இருந்துச்சு. இன்னொரு டைமும் எனக்கு சான்ஸ் கிடச்சா நான் வரலான்னு தான் இருக்கேன். கைடு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சென்னை வந்து எனக்கு ரொம்ப இன்றைக்கி ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ஸோ எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் விஷயம் இருக்குது. நான் நினச்சேன் அந்த வின்டேஜ் பஸ்ஸும் இதுவும் வந்து சேம் ரூட்டாக இருக்கும், ஒரே திங்ஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் டோட்டலாக டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிலது இதாச்சு, பட் அது வேறு இது வேறு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இது வந்து வின்டேஜ் பஸ்ஸும் வந்து எனக்கு ரொம்ப ரைடு நல்லா இருந்துச்சு. பட் அந்த வீடியோஸ் போட்டால் ஏன் வந்து அந்த யாருமே பார்க்க மாட்டுறாங்கன்னு தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து சம்மர் லீவ் தானே, புக் பண்ணிவிட்டு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வின்டேஜ் பஸ் புக் கூட பண்ண தேவையில்லை, டேரெக்டாக நீங்கள் சென்ட்ரல் போய்க்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு, ட்ரை பண்ணுங்கள். ஹோப் இந்த விலாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனலில் வந்து நிறையா ட்ராவல் வீடியோஸ், சென்னை ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.